Morning students, in the previous class we learned about NOR gate and bubbled AND gate. Today we are going to learn about NAND gate and bubbled OR gate. So NAND gate அப்படினா என்ன அப்படினா, the NAND gate operates an AND gate followed by NOT gate. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா AND gate இருக்கு இல்லையா. ஸோ இந்த AND gate ஃபாலோ பண்ணி NOT gate வந்துச்சுன்னா அதுதான் வந்து NAND gate. அப்போ AND கேட்டையும் NOT கேட்டையும் காம்பினேஷனாக நம்ம யூஸ் பண்ணுறது தான் வந்து இங்கே NAND gate. ஓகே, it act in the manner of the logical operation and followed by inversion. ஸோ இந்த AND gate உடைய லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன் நமக்கு என்னன்னு தெரியும் இல்லையா. அதாவது C ஈக்குவல் டு A டாட் B அப்படின்றது தான் AND உடைய லாஜிக்கல் ஆப்ரேஷன். ஓகே, ஸோ அது எந்த ஆப்ரேஷன் அதை எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட்டோடைய இன்வர்ஷன் தான் இந்த NAND gate அப்படின்றது. ஓகே, the output is false if both inputs are true. ஸோ நாம் கொடுக்கக்கூடிய இந்த இன்புட்ஸ் பார்த்தீங்கன்னா 4 பாசிபிள் வேல்யூஸ் இருக்கு இல்லையா. அதில் A அண்ட் பின்னு 2 நம்ம இன்புட் எடுத்துட்டோம்னா அது ரெண்டுமே வந்து நமக்கு ட்ரூ அப்படின்னு கிடைக்கும்போது அவுட்புட் வந்து ஃபால்ஸ்ன்னு கிடைக்கும். அதர்வைஸ் த அவுட்புட் இஸ் ட்ரூ. மற்ற எல்லா டைமிங்குமே பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து ட்ரூவாக தான் இருக்கும். இன் அதர் வேர்ட்ஸ் த அவுட்புட் ஆஃப் NAND gate இஸ் 0. ஸோ இது வேறு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அதோடைய அவுட்புட் வந்து 0 அப்படின்னு கிடைக்கிது அப்படின்னா அப்போ அதோடைய இன்புட்ஸ் எப்படி இருக்கும் பாருங்கள். ஸோ 1ஆக இருக்கும். ஓகேவா. ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ரெண்டு இன்புட் வேல்யூமே 1ஆக இருந்துச்சுன்னா நமக்கு அவுட்புட் வந்து 0ன்னு கிடைக்கும். அதர்வைஸ் த அவுட்புட் இஸ் 1. ஓகேவா. த லாஜிக் சர்க்கியூட் ஆஃப் NAND gate. ஸோ இதோடைய சர்க்கியூட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதான் வந்து இதோடைய லாஜிக் சர்க்கியூட் பாருங்கள். ஸோ இது வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா AND gate, அதை ஃபாலோ பண்ணி NOT gate வரும்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் அங்கே போட்டிருக்காங்க AND gate, நெக்ஸ்ட் ஒரு NOT gate. ஸோ A, B 2 பாசிபிள் இன்புட் வேல்யூ எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு NOT gate. ஸோ இதோட பாசிபிள் அவுட்புட் என்ன அப்படின்னா A டாட் B இல்லையா. C ஈக்குவல் டு A டாட் B தான் நம்மளுடைய அவுட்புட். ஸோ நாட் அப்படின்னா அதுக்கான இன்வெர்ட். ஸோ C ஈக்குவல் டு A டாட் B ஹோல் பார் அப்படின்றது தான் அதோடைய அவுட்புட். நெக்ஸ்ட் லாஜிக்கல் சிம்பிள் ஆஃப் NAND gate. ஸோ நார்மலாக NAND கேட்டை வேறு எப்படி நம்ம சிம்பிள் வந்து மென்ஷன் பண்ணலாம். இது வந்து லாஜிக் சர்க்கியூட்டு, இது லாஜிக்கல் சிம்பிள். ஸோ இந்த NAND gate ஃபாலோட் பை NOT gate அப்படின்றதால ஸோ இந்த இடத்துல ஒரு பபுள்ஸ். ஸோ தேர்ஃபோர் C ஈக்குவல் டு A டாட் B ஹோல் பார் அப்படின்னு சொல்கிறோம். இதான் வந்து லாஜிக்கல் சிம்பிள். ஸோ த அவுட்புட் ஆஃப் NAND gate ஈக்குவல் டு C ஈக்குவல் டு A டாட் B ஹோல் பார். ஓகே, ஸோ இதான் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க, 1 மார்க்கில் அடிக்கடி கேட்பாங்க. ஓகே, ரீட் திஸ் as C equals not of A and B or C equals the complement of A and B. ஸோ வேறு எப்படி ரீட் பண்ணலாம் பாருங்கள். C equals not of A and B அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லாட்டி C equals the complement of A and B அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. ஸோ இப்போ பாருங்கள் அது ட்ரூத் டேபிள். ஸோ அதில் ட்ரூத் டேபிளில் ஃபஸ்ட் எப்படி வேல்யூ பாஸ் பண்ணுறதுன்னு அப்புறம் பார்க்கலாம். இதுதான் NAND கேட்டோடைய ட்ரூத் டேபிள். இப்போ இன்புட் அவுட்புட். ஸோ A, B நம்ம 2 இன்புட் எடுத்துட்டோம். Cன்றது அவுட்புட். ஸோ A அப்படின்னும் போது 0, B ஈக்குவல் டு 0, A ஈக்குவல் டு 0, B ஈக்குவல் டு 1, A1 B0, A1 B1. ஸோ இது பாருங்கள், இந்த ரெண்டு இன்புட்டுமே நமக்கு ட்ரூவாக இருக்குது. இந்த 4 பாசிபிள் வேல்யூ பார்க்கும்போது ரெண்டுமே ட்ரூவாக இருக்குது. ஸோ ட்ரூ அப்படின்னும் போது நமக்கு அவுட்புட் ஃபால்ஸ் கிடச்சிருக்கு. மற்ற எல்லாமே பாருங்கள் ட்ரூ அப்படின்ற அவுட்புட் தான் நமக்கு கிடச்சிருக்கு. எல்லாமே 1. ஓகே, 1ன்னா ட்ரூ, 0னா ஃபால்ஸ். ஓகே, ஸோ இதுதான் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம், காமிச்சிருக்காங்க பாருங்கள். ஸோ போத் இன்புட்ஸ் ஆர் 1. ஸோ C ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ ஹோல் பார் ஈக்குவல் டு 1 பார் அப்படின்னும் போது ஈக்குவல் டு 0ன்னு நமக்கு கிடைக்கும். இதுதான் இந்த அவுட்புட். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பாசிபிள் வேல்யூவும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவுட்புட் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் A ஈக்குவல் டு 0 டாட் B ஈக்குவல் டு 0 அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 0 பார். ஸோ தேர்ஃபோர் 1 நமக்கு அவுட்புட் கிடைக்குது. ஓகே, சார் நீ பேசுகிற சவுண்டு எனக்கு இங்கே இதாகுது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதோடைய அவுட்புட் பாருங்கள். ஸோ அதோடைய அவுட்புட் எப்படி இருக்குது. ஸோ த அவுட்புட் ஆஃப் த சர்க்கியூட் கேன் பி ரிட்டன் as C ஈக்குவல் டு A bar plus B bar. The above circuit can be redrawn as the bubbles on the input where the bubbles represent the inversion. ஓகேவா, இதான் சொல்லியிருக்கேன். ஸோ the above circuit can be redrawn as the bubbles. ஸோ இந்த மாதிரி வேறு எப்படி நம்ம இதை வந்து சிம்பிள் ஆஃப் பபுள் டார்கெட் கொடுத்துருக்காங்க, எப்படி நம்ம மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னா பபுள்டு அப்படின்றதால நம்ம ஒரு பபுள் மட்டும் எடுத்துக்கலாம். அது A. நெக்ஸ்ட் B எதுக்கு அப்படின்னா ஆர் கேட். ஓகே, நாட் கேட் எங்கே வருதோ ஸோ அந்த நாட் கேட் வரக்கூடிய எல்லா இடத்துலையுமே நம்ம இந்த மாதிரி பபுள்டு அப்படின்னு போட்டால் அதோடைய இன்வர்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அதனால தான் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ இப்போ இதோடைய சிம்பிள் பார்க்கலாம்.
ஸோ பாருங்கள் இதுதான் அதோடைய சிம்பிள். we refer this as bubbled OR gate. the truth table for the bubbled OR. ஸோ இதுக்கான ட்ரூத் டேபிள் பாருங்கள். ஸோ இன்புட் அவுட்புட் பாருங்கள். ஸோ இன்புட்டில் ஏபின்னு 2 பாசிபிள் இன்புட் வேல்யூ எடுத்துட்டோம். அவுட்புட் பார்த்திங்கன்னா சி அப்படின்ற ஒரு அவுட்புட் பார்த்தாச்சு. ஸோ இப்போ பாருங்கள் நம்ம அங்கே பார்த்த மாதிரியே தான். ஸோ போத் இன்புட்டும் எப்படி இருக்குது, ட்ரூவாக இருக்கும்போது நமக்கு என்னென்னு கிடைக்குதுன்னா 0ன்னு கிடைக்கும். ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு இன்புட் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும்போது ஃபால்ஸோ இல்லை ஃபால்ஸ் ட்ரூ இல்லை ட்ரூ ஃபால்ஸ் இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும்போது நமக்கு அவுட்புட் எல்லாமே நமக்கு ட்ரூன்னு கிடைக்கும். ஓகே, ஸோ இதுதான் நம்ம வந்து லாஸ்ட்டில் பார்த்தோம். ஓகேவா, ஸோ அதுவும் இதுவும் எப்படி சேமாக இருக்குது NAND கேட்டுக்கும் ஸோ இந்த பபுள்ட் OR கேட்டும் எப்படி சேமாக இருக்குது அப்படின்றது தான் இது. ஓகேவா, so if we compare the truth tables of the bubbled OR gate with NAND gate, they are identical. So the circuits are interchangeable. Okay va. Therefore, so in the paranga De Morgan's law ode second law, A dot B whole bar equal to A bar plus B bar. So which establishes the De Morgan's second theorem. Okay va. இது வந்து செகண்ட் தேரம். ஸோ நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் ஃபர்ஸ்ட் தேரம் பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ இப்போ வந்து இது செகண்ட் தேரம். ஸோ இந்த ரெண்டு தியரமும் வெரி இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் 2 மார்க்கில் இந்த ரெண்டு தியரம் மட்டும் கேட்பாங்க, வேறு எதுவுமே இல்லை. இந்த தியரம் மட்டும் நீங்கள் ரைட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு 2 மார்க் கிடச்சிடும். ஓகேவா, ஸோ இது வந்து வெரி இம்பார்ட்டண்ட், இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ஆர் கேட். இந்த எக்ஸ்ஆர் அப்படின்னும் போது எக்ஸ் எப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவ் ஆர் அப்படின்னு சொல்லணும். ஓகே, ஸோ எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட் ஆக்ட் இன் த சேம் வே அஸ் த லாஜிக்கல் எய்தர் ஆர். ஸோ எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட் எப்படி சொல்லியிருக்காங்க மாதிரி ஆக்ட் இன் த சேம் வே அஸ் த லாஜிக்கல் எய்தர் ஆர் கேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோடைய அவுட்புட் நமக்கு எப்படி கிடைக்கும் பாருங்கள். the output is true either both not both of the inputs are true. ஓகே, ஸோ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய அவுட்புட் வந்து ட்ரூ அப்படின்னு கிடைக்கணும் அப்படின்னா நம்மள எடுத்துக்கூடிய இன்புட்ஸில் ஏதாவது ஒரு இன்புட்டாவது கம்பல்சரி ட்ரூவாக இருக்கணும், இன்னொரு இன்புட் ஃபால்ஸாக இருக்கும். ஸோ அப்போ மட்டும்தான் நமக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட் வந்து ட்ரூன்னு கிடைக்கும். ஓகேவா, the output is false if both inputs are false or if both inputs are true. நமக்கு அவுட்புட்டில் ஃபால்ஸ் எப்போ கிடைக்கும் அப்படின்னும் போது ஸோ போத் இன்புட்டுமே 0வாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா போத் இன்புட்ஸுமே ட்ரூவாக இருந்துச்சுன்னா நமக்கு ஸோ கிடைக்கக்கூடிய அவுட்புட் வந்து நமக்கு எப்படி இருக்கும், 0வாக இருக்கும். 0 நம்ம ரெண்டு வேல்யூ பாஸ் பண்ணும்போது நம்மளுடைய அவுட்புட் வந்து 0ன்னு தான் கிடைக்கும். நம்ம 1 அப்படின்னு நம்ம A1 B வந்து 1 அப்படின்னு ரெண்டுமே இன்புட் அதை ட்ரூ அப்படின்னு நம்ம கொடுக்கும்போதும் நமக்கு அவுட்புட் வந்து ஃபால்ஸ்ன்னு தான் கிடைக்கும். அப்போ A0 B1 அப்படின்னு கொடுக்கலாம், இல்லாட்டி A1 B0 அப்படின்னு கொடுக்கும்போது நமக்கு அவுட்புட் வந்து ட்ரூன்னு கிடைக்கும். இதுதான் எக்ஸ்ஆர் கேட்டோடைய ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ அதுதான் இங்கே சொல்லுங்கள். another way of looking at this circuit is to observe the output of 1 if the inputs are different. ஓகே, ஸோ இதோடைய சர்க்கியூட்டை பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இதான் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கோம், எக்ஸ்ஆர் கேட்டில் ஃபஸ்ட் நம்ம எடுத்துக்கூடியது ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே பாருங்கள் அண்டு கேட். ஓகேவா, ஸோ இந்த அண்டு கேட் எல்லாமே எப்படி வருது பாருங்கள், அண்டில் பபுள்டு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆர் கேட்டும் வரும். ஓகே, ஸோ இதனால தான் எக்ஸ்க்ளூசிவ் ஆர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம எடுத்துக்கூடிய இன்புட் பாருங்கள் ஏ பார். ஓகே, நெக்ஸ்ட் பி, அதோடைய அவுட்புட் பி பார். இந்த ஏவோட வேல்யூவே நம்ம இன்னொரு அண்டு கேட்டுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரூ வேல்யூவாக பாஸ் பண்ணுறோம். அதேமாதிரி பியோட வேல்யூவும் இன்புட் வேல்யூவாக பாஸ் பண்ணுறோம். அது மாதிரி பியில் கிடைக்கக்கூடிய இந்த கேட்டில் இருக்கக்கூடிய வேல்யூவே நம்ம அங்கே என்ன பண்ணுறோன்னா இன்புட்டாக பாஸ் பண்ணுறோம். அப்படி பாஸ் பண்ணும்போது நமக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும் பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறதுல ஏ பார் பி. ஏன் அப்படின்னா ஏன்றது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நாட் கேட் யூஸ் பண்ணுறதுல ஏ பார்ன்ற இன்புட் வேல்யூ தான் நம்ம பாஸ் பண்ணுறோம். ஆனால் பின்றது பி அப்படின்ற வேல்யூ தான் யூஸ் பண்ணுறோம், பி பார் கிடையாது. ஸோ ஏ பார் டாட் பி அப்படின்னு நம்ம பாஸ் பண்ணுறோம். ஓகேவா, அதே மாதிரி தான் கீழே இருக்கக்கூடிய கேட்டுக்கும். ஸோ ஏ டாட் பி பார் நம்ம பாஸ் பண்ணுறோம். ஸோ இதை வந்து இன்புட் வேல்யூவாக நம்ம ஆர் கேட்டில் பாஸ் பண்ணும்போது நமக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும் அப்படின்னா சி ஈக்குவல் டு ஏ பார் டாட் பி. ஸோ ஆர் கேட் இல்லையே, அதனால் ப்ளஸ் அடுத்தது நெக்ஸ்ட்டு கிடைக்கக்கூடிய அவுட்புட் ஏ டாட் பி பார் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ லாஜிக் சர்க்கியூட் ஆஃப் ஆர் கேட்டில் பாருங்கள். ஸோ அது ட்ரூத் டேபிள் பாருங்கள், இன்புட் அவுட்புட் பாருங்கள். ஸோ நம்ம 0 கொடுக்கும்பொழுது நமக்கு என்ன அவுட்புட் கிடைக்குதுன்னா 0 1 1 0 கிடைக்கும்போது 1 1 கிடைக்குது. அதேமாதிரி 1 1 கொடுக்கும்போது 0. ஸோ ரெண்டு இன்புட்டுமே சேமாக இருந்துச்சுன்னா அவுட்புட் வந்து நமக்கு 0 தான் கிடைக்கும். ஓகே,
ஸோ இப்போ பாருங்கள் இதில் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள், இந்த பூலியன் அல்ஜிப்ரா எக்ஸ்க்ளூசிவ் ஆர் ஆப்ரேட்ஸ். ஸோ இங்கே பாருங்கள் என் சர்க்கிள்டு ப்ளஸ், இதோடைய சிம்பிள் எப்படி யூஸ் பண்ணுவோம், ப்ளஸ் அதை சுற்றி என்ன பண்ணோம், ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணோம். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க என் சர்க்கிள் ப்ளஸ். ஸோ இதை எப்படி ரீட் பண்ணோன்னா C = A என் சர்க்கிள் ப்ளஸ் B அப்படின்னு சொல்லணும். இந்த சிம்பிள் பேர் என்ன, என் சர்க்கிள் ப்ளஸ். ஸோ இதுக்கான சிம்பிள் நம்ம வந்து சர்க்யூட்டில் நம்ம கிடைச்ச சொல்யூஷன் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, C = A பார் டாட் B ப்ளஸ் A டாட் B பார் அப்படின்னு எழுதுவோம். ஸோ அதை வந்து வேறு எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா C = A அதாவது ப்ளஸ் சர்க்கிள் அப்படின்னா என் சர்க்கிள்டு ப்ளஸ் B அப்படின்னு எழுதுவோம். ஸோ இதுக்கான லாஜிக்கல் சிம்பிள் பாருங்கள். ஸோ ஆர் கேட் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம்ல, A + B அப்படின்னு வருது இல்லையா, அது என் சர்க்கிள் அப்படின்றதால பாருங்கள் ட்ரூ, நம்ம ஏபின்னு 2 இன்புட் எடுத்துகிட்டோம், ஆர் கேட் எடுத்துகிட்டு C அவுட்புட் கொடுத்தாச்சு. பட் பார்த்திங்கன்னா இங்கே என் சர்க்கிள்ன்றதால இந்த மாதிரி ஒரு கர்வ் லைன் மாதிரி நமக்கு சர்க்யூட் வரும். ஓகேவா, இப்படி தான் நம்ம டிசைன் பண்ணுவோம். ஓகே, இதுதான் வந்து XOR. ஸோ இருக்கிற இந்த கேட்ஸில் XOR கேட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மோஸ்ட்லி XOR கேட்டோடைய ட்ரூத் டேபிள் அடிக்கடி எக்ஸாமில் கேட்டுகிட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் அவருடைய லாஜிக்கல் சிம்பிள் கேட்டாலும் 2 மார்க்கில் கேட்பாங்க. ட்ரூத் டேபிள் கேட்கும்போது 3 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ இதை நல்லா மைண்டில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எப்போ எக்ஸாமில் கேட்டாலும் நீங்கள் ரைட் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் XNOR கேட் பற்றி பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.